வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு அதிரடியாக அறிவித்துள்ள விவசாய கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கடன் தள்ளுபடி, பொது நகை கடன், அதாவது அனைத்து வங்கிகளையும் வைத்துள்ள பொது நகை கடன் தள்ளுபடி, இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கடன் தள்ளுபடி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் மாணவர்கள் ஒரு சிலர் கேட்டுட்ருக்கிற இந்த நேரத்தில் இதை பற்றி நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். முதலாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், தமிழகத்தில் பயிர் கடனை தொடர்ந்து பொது நகை கடன் தள்ளுபடியாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பிரச்சாரங்கள் இப்போ பயங்கரமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பொது நகை கடனும் தள்ளுபடியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், அது மட்டுமின்றி அதிமுக கடந்த சில மாதங்களாகவே மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. அதன்படி தமிழகத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களால் வழங்கப்பட்ட பொது நகை கடன் தள்ளுபடியாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களால் வழங்கப்பட்ட நகைக்கடன் பொது நகைக்கடன், சரிங்களா, இது தள்ளுபடியாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 2020 ஆண்டு ஏப்ரல் 1 தேதி முதல் 2022 ஆண்டு டிசம்பர் 31 வரையிலான பொது நகை கடன்கள் விவரங்களை கேட்டு கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர், கூட்டுறவு வங்கிகளின் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது நகை கடன் அதாவது அனைத்து கூட்டுறவு சங்கங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது கூட்டுறவு, அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கங்கள் மூலமாக வச்ச பொது நகைக்கடன் தள்ளுபடியாக வாய்ப்பு இருக்கதா தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாம் பயிர்க்கடனை பற்றியும் கல்வி நகை கடனை பற்றியும் பார்க்கலாம். கல்விக்கடன், அடுத்தது பயிர்க்கடன். பட்டா சிட்டாவுடன் குறிப்பிட்ட நிலத்தின் மீது விவசாயம் செய்வதற்கான நகைக்கடன் பெற்றிருந்தால் மட்டுமே விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பட்டா சிட்டாவுடன் கூடிய குறிப்பிட்ட நிலத்தின் மீது விவசாய கடன் நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கடன் ரத்துக்கான ரசீது வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகளில் பயிர் கடன் பெற்ற 16,43,347 விவசாயிகளின் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 தேதி வரையிலான நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடன் தள்ளுபடி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறையில் அரசு வெளியிட்டுச்சு. ஸோ இதுதான் பயிர்க்கடன், சரிங்களா. ஸோ பயிர்க்கடனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டா சிட்டாவுடன் கூடிய குறிப்பிட்ட அதாவது விவசாயம் செய்வதற்கான நகைக்கடன் பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன். ஸோ நகைக்கடனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா சிட்டா வச்சுருந்தீங்கன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு அவங்க தள்ளுபடி கொடுத்துருந்தாங்க. அதுபோக பொது கடனுங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது பயிர்க்கடன், பயிர் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் என்னென்ன பார்த்துருக்கோன்னா பட்டா சிட்டாவுடன் கூடிய விவசாய கடனை பற்றி பார்த்துருக்கோம். அது அடுத்து பொது நகை கடன். இந்த பொது நகை கடன்கிறது எல்லா பேங்க்கை பற்றியும் சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஸோ பேங்க்ஸை பற்றி சொல்லவே இல்லை. எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டுறவு சொசைட்டி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுலேயும் அடுத்து ஒரு சில சங்கங்கள் மூலமாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த நகைக்கடன் மட்டும், பொது நகைக்கடன் மட்டும் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வங்கிகளிலையும் வாங்கியுள்ள நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற இதை யாருமே இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் முக்கியமாக அதாவது ஏழை எளியோர்களுக்கு இது ஒரு முக்கிய பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம கல்வி கடனை பற்றி பார்க்கலாம். பல்வேறு அறிவிப்புகளையும் திட்டங்களையும் எடப்பாடி அறிவித்து வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்களை ரத்து செய்வோம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டிருந்தார்.
ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே வந்து சட்டமன்றத்தில் 110 விதிகளின் கீழ் தமிழக கூட்டுறவு வங்கியில் உள்ள 12,000 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் வந்து தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டார். ஸோ இது திமுக தரப்புக்கு ஷாக்காக வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொன்னதை எடப்பாடி செய்கிறார் என்று திமுக தரப்புலேருந்து இதற்கு பதிலடி பிரச்சாரம் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கல்வி கடன் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், திமுக வந்து அடுத்தது வந்து கையில் எடுத்திருக்கிறது வந்து கல்வி கடன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா வந்து கல்வி கடனை வந்து ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து என்கிற அறிவிப்பை வெளியிடலாமா என்று அதிமுக தரப்பு தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் மாறி மாதிரி வந்து அவங்க அறிக்கையில் வந்து வெளியிட்டு வராங்க. இதில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்யலாமா என்கிற அறிவிப்பை வந்து வெளியிடலாமா என்று அதிமுக தரப்பு வந்து தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கடன் வந்து ரத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விவசாய கடன்கள் எல்லாமே வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா விவசாய கடனை பொறுத்த வரைக்கும் நகை கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பட்டாசிடாக வச்சுருந்தா மட்டும்தான் வந்து கல்வி கடன் வந்து விவசாய கடன் வந்து ரத்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எல்லா பேங்க்லேயும் வச்சுருக்கக்கூடிய நகை கடனை வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா அதுக்கு வந்து யாருமே வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.